மதுரவாயல் திராவிடர் கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழுடைய நூற்றாண்டு விழாவை இணைத்து நடைபெறுகிற இந்த பரப்புரை கூட்டத்தினுடைய தலைவர் மதுரவாயல் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தோழர் வேலுச்சாமி அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற பாராட்டுதலுக்குரிய தோழர் சந்திரசேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலையேற்று திறம்பட நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், அறிவார்ந்த செயல் வீரர் தோழர் கார்வேந்தன் அவர்களே, மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் பாராட்டுதலுக்குரிய இளவரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக பங்கெடுத்து உரையாற்றியிருக்கிற மாநில திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி துணை செயலாளர் வடக்குரையர் தோழர் சுரேஷ் அவர்களே, வடசென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் பெருமைக்குரிய தோழர் அன்பு செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தினுடைய இயக்குனர், நாம் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவராக, ஒப்பிட்டு பார்க்கிற போது பெரியார் கொள்கையை வெல்லச் செய்யக்கூடியவர்களில் சிறந்த நிலையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவராக, சமூக ஏற்றத்தாழ்வு தன்மைகள் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் இவரை பாராட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்ற தன்மையில் பல்லாயிரக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்களை செய்து ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பசும்பொன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ரகுபதி அவர்களே, திருமுல்லைவாயல் பகுதி கழகத்தினுடைய தலைவர் பெரியார் பெருந்தொண்டர் இரணியன் அவர்களே, ஆவடி நகர திராவிடர் கழக தலைவர் பெருமைக்குரிய பெரியார் பெருந்தொண்டர் முருகன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய தோழர் சோபன் பாபு அவர்களே, செயலாளர் கண்ணன் அவர்களே, ஆவடி மாவட்ட மகளிரனுடைய தலைவர் பெருமைக்குரிய சகோதரியார் பூவை செல்வி அவர்களே, பூந்தமல்லி நகர திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பெருமைக்குரிய தோழர் பெரியார் மாணாக்கன் அவர்களே, செயலாளர் மணிமாறன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற தாம்பரம் நகர திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பேரன்புக்குரிய செயல் வீரர் மோகன்ராஜ் அவர்களே, குன்றத்தூர் பகுதி பொறுப்பாளர் தோழர் திருமலை அவர்களே, மகளிரணி பொறுப்பாளர்கள் சகோதரியார் ரேகா அவர்களே, ராணி ரகுபதி அவர்களே, எல்லம்மாள் அவர்களே, காமாட்சி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுப்பதற்கு தேதி ஒப்புதல் பெற்று இங்கே வரவழைக்க காரணமாக இருந்திருக்கிற இன்றைக்கு தலை சிறந்த எழுத்தாளராக நமக்கு மிளிருக்கிற பெருமைக்கும் பாராட்டுகளுக்கும் உரிய உடுமலை வடிவேல் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற மொழிபெயர்ப்பாளராகவும் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை தொகுப்புகளாகவும்
பெரியார் குடியரசு என்ற இதழில் ஆட்சிய முறைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு நம்முடைய கைகளிலே தமிழப்படக்கூடிய அளவிற்கு தொகுப்புகளாக வெளிவருவதற்கு காரண கர்த்தாவாக இன்றைக்கு விளங்குகிற, வெளியில் அவர் தோற்றத்தில் தெரியாவிட்டாலும் தமிழர் தலைவர், வணக்கத்திற்குரிய தலைவர் வீரமணியுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிற தோழர் கலையரசன் அவர்களே, அறிவொளி காணொலி இயக்கத்தினுடைய இயக்குநராக பணியாற்றுகிற தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிற பெருமைக்குரிய தோழர் தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியாக ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற தோழர்கள் அழகிரி என்கின்ற நரேஷ் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, பெரியார் பெருந்தொண்டர் என் நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தொடக்கத்தில் ஒரு அருமையான உரையாற்றிய பாராட்டுகளுக்குரிய தோழர் ஜனார்தன் அவர்களே, அதை போல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து மிகச்சிறப்பாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய தோழர் தமிழன் காசி அவர்களே, மகளிர் அணியினுடைய செயலாளர் தோழர் பவானி அவர்களே, பவதாரணி அவர்களே, இன்று இறுதியாக நன்றி தமிழ இருக்கிற பெருமைக்குரிய தோழர் சரவணன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, பல்வேறு அரசியலமைப்புகளை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, கடமையாற்றிக் கொண்டிருக்கிற காவல்துறை ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரவாயல் பகுதியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் அவ்வப்போது நாட்டில் எந்த பிரச்சனை மேலோங்குகிறதோ அந்த பிரச்சனையில ஒரு தீர்க்கமான முடிவை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக நாம் தொடர் கூட்டங்களை நடத்தக்கூடியவர்கள். இன்றைய கூட்டத்தில் நம்முடைய தோழர்கள் அப்படி ஏற்பாடு செய்து தொடக்க நிகழ்ச்சியாக உங்கள் மத்தியிலே தோழர் நாத்திகன் அவர்கள் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்து காட்டினார். நீங்க எல்லாரும் ரொம்ப வியப்போடும் ஆச்சரியத்தோடும் அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்க. இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியிலிருந்தே நான் தொடங்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் மேஜிக் அப்படிங்கிற இதை கண்டுபிடிச்சவனே யாருன்னா வெளிநாட்டுக்காரன். ஏன் வெளிநாட்டுக்காரன் இதை கண்டுபிடிச்சான்னா, அப்பெல்லாம் நம்ம ஆளு 16 மணி நேரம் வேலை பார்த்தார். 16 மணி நேரம் வேலை பார்த்த போது பொழுதுபோக்குவதற்கு அவங்களுக்கு வேற எந்த சாதனங்களும் கிடையாது. சினிமாவோ நாடகமோ கலை நிகழ்ச்சிகளோ எதுவுமே கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணான்னா, இதை போன்ற நிகழ்ச்சிகளை செய்து காட்டி மக்கள் கூடக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியோட செய்யலாம். அதற்கு வெளிநாட்டுக்காரன் வச்ச பேர் என்னன்னா மேஜிக்னு பேர் வச்சான். நம்மால போய் அதை கத்துக்கிட்டு வந்து அதுக்கு என்னென்ன பேர் வச்சான்னா குரக்கல் வித்தன்னா, மை வேலைன்னா, மாந்திரிக வேலைன்னா, மந்திரம்னா, இதுக்கு பல பேர் நம்மால வச்சான். இன்னைக்கு பல பேர் இதை வச்சுதான் பொழப்பு நடத்துறான். நம்ம நாட்டுல பல பேர் இதை வச்சுதான் பொழப்பு நடத்துறான். அது இப்ப நம்ம நாட்டுல விஞ்ஞானிகள் உருவாகுவதை விட சாமியார்கள் தான் ரொம்ப அதிகம் உருவாகுறான். திடீர்னு வர்றான். திருச்சியில பிரேமானந்தா, புட்டபர்த்தில சாய்பாபா, காஞ்சிபுரத்துல சங்கராச்சாரி, மேல்புறத்துல பந்தாரடிகள், திருச்சியில ஜெயந்தி மாதா, விழுப்புரத்துல பார்வதி, வேடச்சந்திர வேலுச்சாமி, மேலூர்ல சேகர, தஞ்சாவூர்ல செல்வராஜ், மார்த்தாண்டத்துல ஜான் ஜோசப், சேலத்துல ஜெயராஜ், குட்டிசாமியார் பரணிதரன், கல்கி பகவான், யாகவ முனிவர், சிவசங்கர் பாபா, சுருட்டி சாமியார், பீடி சாமியார், பீடு சாமியார், பான்பராஜ் சாமியார், ஒயின் சாமியார், ரம் சாமியார், நித்யானந்த சாமியார், நிவேதி சாமியார், ஸ்ரீகுமார சாமியார்னு பல சாமியார் இருக்கான். இப்ப எல்லா சாமியாருக்கும் என்ன வேலைன்னா, இதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு மக்களை எப்படி ஈஸியா ஏமாத்தலாம். இங்க கூட ஒரு சொன்னா இருப்பாங்க, கையாட்டினா புட்டப்பட்டு சாய்பாபா உபூதி உழைப்பார். ஆனா கையாட்டி உபூதி உழைக்கிற சாய்பாபா கையாட்டி ஒரு பூசணிக்க வரவழைக்க முடியுமான்னா முடியாது. காரணம், இந்த கைக்குள்ள எந்த பொருளை மறைக்க முடியுமோ அந்த பொருளை தான் அவரால் கொடுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொன்னேன், இங்க கூட நாத்திக செஞ்ச போது நீங்க வியப்பா பாத்தீங்க. இதை விட ஆச்சரியமா செய்வார், இதை விட வியப்பா செய்வார். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, காலையில் வெட்டப்பட்ட ஆட்டு தலைய இந்த நேரத்துக்கு இந்த மேடையில கட்ட வைப்பான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். காலையில வெட்டப்பட்ட ஆட்டுக்களை
செத்து போன ஆட்டுத்தலை எப்படி கத்தும்? எப்படி கத்த வைக்க முடியும்? நீங்க நினைக்கலாம். கத்த வைப்பான், யாரு வேணாலும் கத்த வைக்கலாம். வேற ஒண்ணு இல்ல. அவன் என்ன பண்றான்னா, ஒரு வெட்டப்பட்ட ஆட்டுத்தலையை வாங்கி இந்த மூளை பகுதி இருப்பாருங்க, மூளை பகுதியை மட்டும் அறுத்து மூளையை வெளியில் எடுத்துட்டு மூளை இருந்த இடத்துல உயிரோடு இருக்கிற ஒரு தவணையை பிடிச்சு உள்ள வச்சு தச்சு போறான். அது கத்துமானா கத்தாது, அது பேசாம தான் இருக்கும். இப்ப மேடையில என்ன பண்ணுவான்னா, ஒரு டேபிள போட்டு ஒரு தாம்பலத்தை வச்சு இந்த ஆட்டு தலை தூக்கி அதுல வச்சிருவான். நீங்க எல்லாம் வியப்பா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆட்டு தலையில மேல அவன் பூவை சுத்தி இருப்பான், குங்குமம் துண்ணூறு சந்தனம் எல்லாம் பூசி வச்சிருப்பான். கத்துமான கத்தார், அது பேசாம தான் இருக்கும். அதை கத்த வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாம்பிராணி புகையை போட்டு இந்த ஆட்டுடைய மூக்கு பகுதியில கொண்டு போய் பிடிப்பான். இந்த சாம்பிராணி புகை என்ன பண்ண, இந்த மூக்கு துவார வழியா நேரம் எங்க போகும்னா மூளைக்கு போகும். மூளையில யார் இருக்காங்கன்னா தவளை இருக்கு. இந்த புகையை தாங்க முடியாம தவளை கத்த ஆரம்பிக்கும். அது ஆடு கத்துதான் தவளை கத்துதாங்கிறத பத்தியான ஆராய்ச்சி கிடையாது. உடனே கத்திட்டு நம்மளால ஆச்சரியப்படுவோம். இப்படி எல்லாம் ஏமாற்றக்கூடியதை கண்டு ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் தோழர் நாத்திகன் அவர்கள் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கமாக இங்கே செய்து காட்டினார்கள். அதை போல இன்றைய தினத்தை பற்றி நம்முடைய ஜனார்தன ரொம்ப அற்புதமா சொன்னார். இன்றைய நாள் நண்பர்களே, முள்ளிவாய்க்காலில் ஒரே நாளில் 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்யப்பட்ட இந்நாளில் அந்த மா வீரர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தி கூட்டத்தை தொடங்குவதுதான் பொருள்படி தந்ததாக அமையும் என்ற அடிப்படையிலும், காரணம் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையிலும் நண்பர்கள் அரசியல் பார்வை கொண்டு எதையும் பார்ப்பதை விட நாம் சமூக பார்வை கொண்டு பார்க்கக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த பரப்புரையுடைய நோக்கத்தை உரையாற்றிய தோழர்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுறாங்க. ஆண்டு வாரியா தேதி வாரியா தோழர் சுரேஷ் அவர்கள் பட்டியல் போட்டார். ஆனா ஏன் இந்த இயக்கத்தை பெரியார் தொடங்கினார்? தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இதை மட்டும் ஒப்பிட்டு பாருங்க. சுயமரியாத இயக்கம் என்பதை பெரியார் தொடங்குவதற்கு முன்பு இந்த மண்ணில் தொடங்கப்பட்டது திராவிடர் சங்கம். திராவிடர் சங்கம் என்பது 1912 நடேசனார் அவர்கள் தொடங்கினார். நடேசனார் தொடங்கிய அந்த திராவிடர் சங்கம் தான் 1914 அதனுடைய பெயரை திருத்தி திராவிடர் மாணவர் இல்லம் என அதற்கு பெயர் சூட்டினார்கள். ஏன் திராவிடர் சங்கம் என்பது திராவிடர் மாணவர் இல்லமாக அதற்கு பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க கல்லூரியில படிக்கிறோம். கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கு விடுதி வசதி, ஹாஸ்டல் வசதி இன்னைக்கு உண்டு. அன்றைக்கெல்லாம் விடுதிகள் கிடையாது. அதனாலதான் நடேசனர் என்ன பண்ணார்னா, பார்ப்பனர் அல்லாத தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் இந்த இல்லத்தில் தங்கி படிக்கலாம் என்பதற்காகத்தான் திராவிடர் மாணவர் இல்லம் என அதுல பெயரை மாற்றினார். அதுல தங்கி படிச்சவங்க தான் காலப்போக்கில் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவிக்கு வந்தார். அந்த திராவிடர் மாணவர் இல்லத்தில் தங்கி படித்தவர் தான் பிற்காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தராக PM நாராயணசாமி பிள்ளை என்பவர் பொறுப்பேற்றார். அந்த திராவிட மாணவர் இல்லத்தில் தங்கி படித்தவர் தான் பிற்காலத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக சுப்பிரமணிய நாடார் என்பவர் பொறுப்பேற்றார். எனவே அது நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக அதில் பெயரை மாற்றினார். அந்த அமைப்பு தான் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கமாக அது உருப்பெற்றன. ஏன் அது தென்னிந்திய நல உரிமை சங்கமாக உருப்பெற்றது? 1920 இந்த மாநிலத்தின் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த வரலாற்றெல்லாம் நாம் புரட்டுகிற போது 3 தலைவர்களை திராவிட இயக்க வரலாற்றில் மிக முக்கியமாக குறிப்பிடுவார். ஒன்னு நடேசனார், இன்னொன்னு PM நாயர், இன்னொருவர் சர்பிட்டி தியாகராயர். இந்த இயக்கங்கள் தொடங்குகிற போது, நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிற போது தந்தை பெரியார்,
காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, ஏன் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது என்பதையும் திராவிட இயக்க உணர்வுள்ள தோழர்கள் அடிப்படையில இரண்டை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒண்ணு, PM நாயர் அவர்கள் சென்னையில் பேசிய பேச்சு. இன்னொன்னு, சர்வெட்டி தியாகராயர் அவர்கள் தந்த நான் பிராமி மேனிபெஸ்டோ என்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை. இது ரெண்டையும் நாம் எல்லோரும் படிச்சிருக்கணும். ஏன் எல்லோரும் படிச்சிருக்கணும் அப்படின்னா, நண்பர்களே, சர்வெட்டி தியாகராயர் இந்த சென்னையின் மேயராக இருந்தவர். இந்த சென்னையின் மேயராக இருந்த சர்வெட்டி தியாகராயர் தான் சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு 10,000 நன்கொடை கொடுக்கிறார். அப்ப 10,000, அப்ப 10,000னா இப்ப பல லட்சம் நன்கொடை கொடுக்கிறார். அவர் கடவுள் நம்பிக்கையாளர், மிக செல்வேந்தர். 10,000 நன்கொடை கொடுத்துட்டார். கொடுத்தவர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறார். கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகத்துக்கு போறவர் யாருன்னா மேயர், மாநகரத்தின் தந்தை. ஆனா சர்வெட்டி தியாகராயரை கூட்டத்தோட கூட்டமா நின்று கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு தான். கும்பாபிஷேகத்துல VIP இருக்கை நாற்காலி போட்டிருக்கான். சர்வெட்டி தியாகராயர் கூட்டத்தில் நின்றுதான் கும்பாபிஷேகத்தை பார்க்கிறார். பார்த்த தியாகராயர் அப்படியே திரும்பி பார்க்கும் போது அவர்கிட்ட பியூனா வேலை பார்க்கிறவன் VIP நாற்காலியில உட்கார்ந்துருக்கான். அப்பதான் சர்வெட்டி தியாகராயருக்கு கோபம் வருது. என்ன, நம்ம 10,000 கொடுத்திருக்கோம், மாநகராட்சியின் மேயர் நம்மள வெளியில நிக்க சொல்றான், நம்மள்கிட்ட பியூனா வேலை பார்க்கிறவனே நாற்காலியில உட்காந்துருக்கான்னு கோபம் வந்த உடனேதான், அது வரையிலேயே நண்பர்களே, நடேசனாரோடு எதிர்ப்பு தன்மையில் இருந்தவர் சர்வெட்டி தியாகராயர். அவருக்கு எதிர்பார்ந்தவர். கார்ல ஏறி உட்கார்ந்து தன் ஓட்டுநரை பார்த்து சொன்னார், நேர காரை நடேசனார் வீட்டுக்கு போடுறாங்க. காரு நடேசனார் வீட்டுக்கு போடுச்சு. அவங்க ஒன்னா சேர்ந்துதான் இந்த அமைப்பு என்பதை கட்டமைத்தார்கள். அதே போல்தான் நண்பர்களே, PM நாயர் சென்னை பொதுக்கூட்டத்தில் அன்றைக்கு பேசிய பேச்சு இன்னைக்கு பொருந்தும். நீங்க எல்லாரும் படிக்கணும். பார்ப்பனர்களை பற்றி அன்றைக்கே PM நாயர் சொன்னார். பார்ப்பனர்கள் யார் அப்படின்னா, நாமெல்லாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது நமது வீட்டில் திருடன் புகுவதை போல ஆரிய இனம் நம்முடைய நாட்டில் புகுந்து விட்டது. பார்ப்பனர்கள் காலத்தால் திருந்துவார்களா? அதுக்கு PM நாயர் பதில் சொல்லுகிறார், சிறுத்தை தன் உடலில் இருக்கிற புள்ளியின் நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளுமே தவிர பார்ப்பான் ஒருபோதும் தன்னுடைய பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று சொன்னவர் PM நாயர். எனவே அப்படிப்பட்ட தன்மையில் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் நீதி கட்சியின் சாதனைகளை பாராட்டார். நீதி கட்சி என்ன சாதிச்சிச்சு அப்படின்னா, நீதி கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் நண்பர்களே, கோயில் என்பது பார்ப்பனர்களுடைய கூடாரமாக பெருச்சாலியாக இருந்து கோயில் சொத்துக்களை எல்லாம் சுருண்டி விழுங்கக்கூடிய தன்மையில் இருந்ததை தடுப்பதற்கு அரசு கட்டுப்பாட்டில் கோயில் சொத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்து அறநிலையத்துறை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது நீதி கட்சி. இன்னைக்கு உலகத்தில் வளர்ச்சி பெற்ற நாடு அமெரிக்கா சொல்லுகிறோம். வளர்ச்சி பெற்ற நாடான அமெரிக்காவை கூட பெண்களுக்கு வாக்குரிமை என்பது மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை என்பதை வழங்கிய கட்சி நீதி கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீதி கட்சி தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது. இந்த நீதி கட்சி ஆட்சியில தான் இன்னும் பல சாதனைகளை நண்பர்கள் அவர்கள் செய்கிற போது வேடிக்கையா நீங்க பாத்தீங்கன்னா, மருத்துவ கல்லூரி படிப்பிற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு பனங்கல் அரசர் தான் ஒரு உத்தரவு போட்டார்,
மருத்துவ படிப்பிற்கும் சமஸ்கிருதத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதனால சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என முதலில் அரசாணை பிறப்பித்த பெருமை நீதி கட்சிக்கு தான் உண்டு. இதுல பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அரசாணை எல்லாம் பிறப்பித்தவர் பனங்கல் அரசர். பார்ப்பனர்கள் இந்த பனங்கல் அரசர் சந்திச்சு நாங்க மதுரையில ஒரு பார்ப்பன சங்க மாநாடு நடத்தினோம், அந்த மாநாட்டுல நீங்க கலந்துகிட்டு பேசணும் கூப்பிட்டார். பனங்கல் அரசர் பார்ப்பன சங்க மாநாட்டுக்கு போனார். மாநாட்டுல முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. எல்லா பார்ப்பனர்கள் பேசுறான். என்ன தெரியுமா பேசுறான்? பனங்கல் அரசரை இழிவுபடுத்தி, கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி எல்லா பார்ப்பானும் பேசுறான். பேசுற எந்த பார்ப்பானும் தமிழ்ல பேசல, எல்லாம் சமஸ்கிருதத்துல பேசுறான். ஏன்னா பனங்கல் அரசருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால அதுல அந்த ஆளை திட்டுவோம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். பனங்கல் அரசர் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. நிறைவாக முதலமைச்சர் உரையாற்றுவார் அப்படின்னு கூப்பிடுறார். பனங்கல் அரசர் பேச வர்றார். பேச்சை தொடங்கிய பனங்கல் அரசர் தொடக்கத்திலிருந்து முடிக்கிற வரையிலையும் சமஸ்கிருதத்திலேயே பேசினார். ஏன்னா சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் பனங்கல் அரசர். பாப்பானுக்கு அதிர்வலை வந்தது. நீங்க பனங்கல் அரசு மட்டும் இல்ல, பெரியாரே பார்ப்பன சங்க மாநாட்டில் கலந்திருக்கார். பல பேருக்கு தெரியாது, இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இதே சென்னையில பார்ப்பன சங்க இளைஞர் மாநாட்டுக்கு பெரியார் கூப்பிட்டார். பெரியார் அந்த மாநாட்டுக்கு பேச போனார். பேச போன பெரியார் மேடையில் உட்கார்ந்து இருக்கார். எல்லா பார்ப்பனர்களும் பெரியாரை எரிக்கிறது போல பார்க்கிறோம். பெரியார பேச கூப்பிட்டு ஐயா சொன்னார், பார்ப்பனர்களே, நீங்க என்ன பார்க்கிற பார்வை எனக்கு புரியுது, ஆனா நான் என்ன பேச வந்திருக்கேன் தெரியுமா? உங்களை விட எங்களை உயர்ந்தவனா சொல்லணும், நான் சொல்லவில்லை. உங்களை விட எங்களை மேலானவர்களாக நீங்க கருதணும், நான் பேசவில்லை. நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா, எங்களையும் நீங்க மனுஷனா மதிங்க. கேட்ட ஐயா சொல்றார், எங்களை நீங்க மனுஷனா மதிக்கல, எங்களை மலத்தை விட இழிவாகத்தான் நீங்கள் கருதுகிறீர்கள். மலம் கூட கையில பட்டா கையை தான் கழுவுறோம், மலம் காலில் பட்டா காலை தான் கழுவுறோம். உடம்புல எந்த இடத்துல மலம் படுதோ அந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்துறோம். ஆனா ஒரு மனுஷன் தொட்டா உடம்பே குளிக்கணும்னா நாங்கள் மலத்தை விட இழிவானவர்களா, மலத்தை விட கேவலமானவர்களா? இன்னும் நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். இந்த நாட்டில் எப்படி திரும்ப வச்சிருந்தா 1938 கும்பகோணம் நகராட்சிக்கு தலைவர் சாம்பசிவ ஐயர். இன்னைக்கு உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருந்தா கும்பகோணத்தை போய் இறங்கி அண்ணாந்து பாருங்க. கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு பேரு சாம்பசிவ ஐயர் பேருந்து நிலையம் தான். சாம்பசிவ ஐயர் சேர்மன். நகர்மன்ற உறுப்பினர் யாருன்னா நாராயணசிவ ஐயர் ஒருத்தர் உறுப்பினர். அந்த நாராயணசிவ ஐயர் தீர்மானம் கொண்டு என்ன தீர்மானம்னா, இனிமேல் பார்ப்பனர் வீட்டு கக்கூசே தாழ்த்தப்பட்டம் சுத்தம் செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இந்த மலத்தை தொட்டா எங்க மலம் தீட்டாயிடும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கும்பகோணம் நகராட்சியின் குறிப்பேட்டில் இந்த தீர்மானம் இன்னைக்கு இருக்கு. இல்லைன்னு யார வேணாலும் மறுத்து சொல்லுங்க பார்ப்போம். மலத்தை தொட்ட மலம் தீட்டாயிடும்னா அப்பதான் பெரியார் கேட்டார், நாங்க மலத்தை விட இழிவானவர்களா? கேட்டு ஐயா சொன்னார், பார்ப்பனர்களே, என்னுடைய காலத்திற்குள்ளாக நீங்கள் திருந்துங்க சொல்லிட்டு ஐயா சொல்றார். நான் இந்த கூட்டத்துல சொல்றேன், எங்கள்ல இருந்து 4 பெரிய மனுஷன் வர்றோம். பெரியார் இயல்பா பேசுறார். எங்கள்ல இருந்து 4 பெரிய மனுஷன் வர்றோம், உங்கள்ல இருந்து 4 பெரிய மனுஷன் வாங்க. பொது வெளியில ஒரு ஜமுக்களத்தை விரிப்போம். ஐயா சொல்ற, பொது வெளியில ஒரு ஜமுக்களத்தை விரிப்போம். உட்கார்ந்து நீங்களும் நாங்களும் பேசுவோம். பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இல்லன்னா காலம் இப்படியே போகாது. எனக்கு பிறகு வருகிற சந்ததியினர்
உங்களுக்கு திருந்துவதற்குரிய வாய்ப்பை தரமாட்டார்கள். ஐயா சொல்றார், நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நாங்கள் கருவேல் முல்லை போன்றவர்கள். நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வாழை இடையை போன்றவர்கள். வாழையில முள்ளுல பட்டாலும், முள்ளு போய் வாழை இலையில பட்டாலும் நட்டம் வாழை இலைக்குதான். நீங்க எங்கள்கிட்ட மோதினாலும் அல்ல நாங்க உங்கள்கிட்ட மோதினாலும் நட்டம் உங்களுக்கு தான். எனவே திரும்பிடுங்க ஐயா அன்னைக்கே சொன்னார். ஏன்னா அப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் இன்றைய வரையிலும் அவங்க திருந்துவதாகவே இல்லை, மாறுவதாகவே இல்லை. எனவே நீதி கட்சி பல சரித்திரத்தை படைத்தது. 1928 தான் முத்தையா முதலியார் முதலில் நமக்கு இடஒதுக்கீடு என்பதை வழங்கினார். அப்படி பெறப்பட்டு ஒரு சரித்திரத்தை நீதி கட்சி உருவாக்கி கொண்டிருந்த போது பெரியார் 1919 காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து காந்தியார் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு 25 வரையிலும் காங்கிரஸ்ல பெரியார் போராடுறார். திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் தீர்மானம் கொண்டு வர்றார். பார்ப்பனர் அல்லாத பிள்ளைங்க படிப்பதற்கு கம்யூனல் ஜீவோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானம் திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாடு ஏற்க மறுக்கிறது. அதற்கு அடுத்து திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாடு தீர்மானம் கொண்டு வர்றார், ஏற்க மறுக்கிறார். அதற்கு அடுத்து தஞ்சாவூர் காங்கிரஸ் மாநாடு தீர்மானம் கொண்டு வர்றார், முடியாதுங்கிறார். அதுக்கு அடுத்து திருச்சி காங்கிரஸ் மாநாடு தீர்மானம் கொண்டு வந்தார், முடியாதுன்னார். அதற்கு அடுத்துதான் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. மாநாட்டுக்கு தலைவர் தமிழ் தென்றல் திருவிக்கா, பெரியாரின் நண்பர். பெரியாரோடு கலந்து பேசி திருவிக்கா சொல்லுகிறார், தீர்மானத்தை கொண்டு வாங்க, நம்ம வெற்றி பெற செஞ்சிருவோம் சொல்றார். பெரியார் தீர்மானம் கொண்டுகிற போது மேடையில் நண்பர்களே இது நிறைவேற்ற முடியாது என மறுப்பு தரப்படுது. ஒப்புதல் கிடைக்கல, நிறைவேற்ற முடியாதுங்கிறார். அப்பதான் பெரியார் துண்ட உதவி தோல்ல போட்டு பெரியார் சொன்னார், இந்த காங்கிரஸ்ங்கிற கட்சிய இந்த தமிழ்நாட்டை நான் தாண்டா வளர்த்தேன், இந்த காங்கிரஸ் ஒழிக்கிறதாண்டா என் வேலை, நான் காங்கிரஸுக்கு வெளியேறேன்டாங்க. ராஜகோபாலாச்சாரியார் போன்ற பார்ப்பனர்கள் பெரியாரை பார்த்து சொன்னாங்க, ராமசாமி நாயக்கர், காங்கிரஸ் என்பது பெரிய மலை, அந்த மலையோட மோதி உங்க மண்டைய சிதறடிச்சுக்காதீங்க. பெரியார் அப்பதான் சொன்னார், காங்கிரஸ் பெரிய மலையா இருக்கலாம், அந்த மலைய என் மயிரை கட்டி இழுக்கிற, வந்தா எனக்கு மலை மிச்சம், போனா என் மயிர் ஒண்ணுதான நட்டம், உனக்கு வெளில வந்தார். நீங்க வேடிக்கை நினைக்காதீங்க, பெரியார் மயிரை கட்டி மலையை இழுத்து அசைத்தார். அண்ணா ஒரு முறை மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார். அண்ணா பேசிக்கிட்டு போது மேடை நோக்கி ஒரு கற்களா வீசுறான், மேடை நோக்கி ஒரு கல்லா வந்து விழுகுது. அண்ணா சொன்னார், தம்பிகளே அஞ்சாதீர்கள், தம்பிகளே கலங்காதீர்கள், மேடை நோக்கி கற்கள் வருகிறது என்பதற்காக நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. மேடை நோக்கி வருகிற கற்கள் எல்லாம் எது தெரியுமா? நம்முடைய தலைவர் பெரியார் மயிரை கட்டி காங்கிரஸ் மலையை இழுத்தார் அல்லவா, அந்த மலை அசைகிறது. மலை அசைகிற போது மலையை சுற்றி இருக்கிற கூழாங்கற்கள் சிதறும், அவைகள் தான் மேடலைக்கு வருகிறது. மலை தலை குப்புற சாய்வது உறுதியாகி விட்டதென அன்னைக்கு அண்ணா நயத்தக்க தன்மையில நாகரிகமாக பதில் சொன்னார். அசைத்தார் பெரியார். காங்கிரஸ் வெளியேறி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இப்ப நம்ம சுயமரியாதை இயக்க தொடக்கத்தை தேதியையோ நாளையோ நம்மால் குறியிட்டு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாளை குறிப்பிட முடியாதை தவிர அதை ஒப்பிடுவதற்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் குடியரசு நாளிதழ் தொடங்கப்பட்டதை ஒப்பிட்டு 2 நூற்றாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு நாளிதழ் ஒரு சமூக புரட்சி உருவாக்கியது. முத்தமிழறிஞர் கலைஞர் அழகா சொல்லுவார், கலைஞர் சொல்லுவார், நான் விடுதலையில் வருகிற தலையங்கமும் குடியரசுல வருகிற தலையங்கத்தை படிக்கிற போது எனக்கு ஆத்திரம் கொப்பளித்துக் கொண்டு வரும். அப்படி கொப்பளித்துக் கொண்டு வருகிற போது எனக்கு அந்த ஏட்டின் மீது ஆத்திரம் அல்ல, அந்த ஏடு பெறுகிற கருத்தின் மீது எனக்கு வருகிற ஆத்திரம் கோபம்.
அதை பல மக்களிடத்திலே நான் படித்திருக்கிறேன். பல மக்களிடத்துல படித்ததை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் படித்ததை மக்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், விடுதலையும் குடியரசும் தான் இந்த நாட்டை புரட்டி போட்ட புரட்சிகரமான ஏடுகள். கலைஞர் சொல்கிறார், புரட்டி போட்ட புரட்சிகரமான ஏடுகள் எது? குடியரசும் விடுதலையும். இந்த குடியரசுக்கு முதல்ல பேரு பச்சை அட்டை குடியரசு. கலைவாணன் என்ன சிஸ்டம் சொல்லுவார், எனது முதல் ஆசிரியர் பச்சை அட்டை குடியரசு தான் என கலைவாணன் என்ன கிருஷ்ணன் வெளிப்படை அறிவித்தார். சரி, குடியரசு நாளிதழை தொடங்குகிற போது பெரியார் யாரை கூப்பிட்டு தொடங்க சொன்னார்? குடியரசு நாளிதழை தொடங்கினவர் யார் தெரியுமா? திருப்பாதிபுரியோர் ஞானியார் சாமிகள். கடவுள் நம்பிக்கையாளர் அடிகளார் மடாதிபதி திருப்பாதிபுரி ஞானியார் சாமிகளை கூப்பிட்டு பெரியார் தொடங்க சொல்றார். தொடங்கி வைக்க வந்த திருப்பாதிபுரி ஞானியார் சாமிகள் சொன்னார், நீங்க நினைக்கிற போல நான் தொடங்க மாட்டேன். ஏன் முறைப்படிதான் தொடங்குவேன். ஏன் முறைப்படி தொடங்கணும்னா குத்து வழக்கு ஏற்றணும், பூஜை புனஸ்காரங்களும் செய்யணும், எல்லாம் செஞ்சு ஏன் முறைப்படிதான் நான் செய்வேன்னு தொடங்கி வைத்தார். பெரியார் அனுமதித்தார். பெரியார் அனுமதித்து தொடங்க சொன்னார். அந்த நிகழ்ச்சியில பேசும்போதுதான் பெரியார் சொன்னார், தமிழர்களே, யார் யாரு காலிலே விழுவுறீங்க, விழுவுறீங்க, நம்மாளு காலியாவது விழுந்து தொலைங்கலன்னு பெரியார் சொன்னார். அதே போல விடுதலை பணிமனையை தொடங்கும் போது கூட திரு குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரை கூப்பிட்டுதான், குன்றக்குடி அடிகளார் வந்துதான் விடுதலை பணிமனையை தொடங்கி வைத்தார். ஆனா பெரியார் அவர்களை தொடங்கி வைக்க சொன்னதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். குன்றக்குடி அடிகளார் கடவுள் நம்பிக்கையாளர், மடாதிபதி. ஆனா அந்த குன்றக்குடி அடிகளார் ஒரு கருத்தை வெளிப்படையாக சொன்னார். என்ன தெரியுமா? இன்றைய நாத்திகத்திற்கும் இன்றைய ஆத்திகத்திற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும் போது அடிகளார் தான் அது ரொம்ப அழகான விளக்கம் தந்தார். இன்றைய நாத்திகம் என்பது பெரும்பான்மை மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டது. இன்றைய ஆத்திகம் என்பது சிறுபான்மை மக்களாக இருக்கிற பார்ப்பனர்களின் நலனை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த நாத்திக கருத்தை பரப்புகிற விடுதலை என்ற நாளேடு பாருங்க. இந்த நாளேடு தமிழின் இல்லம் என்பதற்கு அடையாளம் விடுதலை நாளேடு வரணும். அதுதான் தமிழன் இல்லை என்பதற்கு அடையாளம் என அடிகளார் வெளிப்படைய சொன்னார். எனவே அப்படி பெரியார் தொடங்கிய இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில செய்திகள் மட்டும் சுட்டி காட்டுறேன். சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பிறகு இந்த சமூகம் எப்படிப்பட்ட மாற்றம் பெற்றிருக்கு உதாரணத்தை நான் சொல்லல. இங்க இருக்கிற திராவிட கழகத்தோட யாரும் சொல்லல, பெரியார் சொல்லலை, அண்ணா சொல்லலை, எங்களுடைய தலைவர் வீரமணி சொல்லலை. சொல்றது யார் தெரியுமா? நண்பர்களே, வ.உ. சிதம்பரனார் சொல்லுகிறார். வ.உ.சி. சொல்றார், சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்குவதற்கு முன்பு இதே சென்னையில் இருக்கிற இந்து பத்திரிகை, இந்துன்னு ஒரு பேப்பர் பாருங்க, அந்த இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு நான் போனேன். நான் உள்ளே நுழைகிற போது அன்றைக்கு இந்து பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தவர் கஸ்தூரிரங்க ஐயங்கார். அந்த கஸ்தூரிரங்க ஐயங்கார் நான் உள்ள போகும்போது என்னை எப்படி கூப்பிட்டாருன்னா, வாடா சிதம்பரம். எந்த வ.உ.சி. எம்ஏ பிஎல் படித்தவர். எந்த வ.உ.சி. சொந்த காசுல கப்பல் கட்டி வாணிபம் நடத்தி காட்டியவர். எந்த வ.உ.சி. இந்த நாட்டின் விடுதலைக்காக தான் சொத்து படிப்பு அனைத்தையும் இழந்தவர். எந்த வ.உ.சி. இந்த நாட்டின் விடுதலைக்காக இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறைச்சாலையிலே செத்தெடுக்க வைக்கப்பட்டவர். எந்த வ.உ.சி. இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக அனைத்தையும் இழந்து கடைசியில சோத்துக்கு வழி இல்லாமல் சென்னை பெரம்பலூர்ல பெட்டிக்கடை வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு வ.உ.சி. சொல்றார், என்னை பார்த்து வாடா சிதம்பரம் சொல்லிட்டு அதே வ.உ.சி. சொல்றார், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பிறகு அதே இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு நான் போனேன்.
அதே கஸ்தூரிரங்க ஐயங்கார் என்னை எப்படி கூப்பிட்டாருன்னா, வாங்கோ சிதம்பரம் பிள்ளை வாழ்னு கூப்பிட்டார். வாடா சிவமுடிச்சின கஸ்தூரிரங்க ஐயங்கார் வாங்கோ சிதம்பரம் பிள்ளை வாழ் என்று கூப்பிட்டார்னா, இதுதாண்டா தந்தை பெரியார் செய்த புரட்சி என வாவுசி சொன்னார். பெரியார் ஒரு சமூகத்தை புரட்டி போட்டவர், மாற்றி காட்டியவர். இன்னும் சொல்ல போனா, தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் விரோதியாகவோ எதிரியாகவோ கருதி பேசக்கூடியவர்கள் அல்ல. ஆனா நடைமுறையில் யோசிச்சு பாத்தீங்கன்னா நண்பர்களே, பெரியார் உழைப்பாய் எப்படி பயன்படுத்திருக்கோம் சொன்னாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பையன் படிச்சிருக்க BA MA BSc MS MPhil PhD டாக்டர் இன்ஜினியர் IAS IPS IFS நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த கல்வி இருக்கு பாருங்க, இந்த கல்வியை தமிழ்நாடு அரசு சொல்லல. கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்க உச்சத்தை சொல்லுவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்ல. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்க உச்சத்தை சொல்லுவது தமிழ்நாட்டு மக்கள் அல்ல. தமிழ்நாட்டு கல்வியை பற்றி மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை பெறுகிற சான்று. மோடி அரசு தலைமையில் இருக்கிற கல்வித்துறை என்ன சொல்றான், இந்தியா முழுவதும் உயர் கல்வியில் பெற்றிருக்கக்கூடிய சதவிகிதங்கள் உத்தரப்பிரதேசம் 16.4 விழுக்காடு, பீகார் 16 விழுக்காடு, ராஜஸ்தான் 18 விழுக்காடு, மத்திய பிரதேசம் 17.7 விழுக்காடு. இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி என்பது 22 விழுக்காடு. ஆனா தமிழ்நாடு மட்டும் உயர்கல்வியில 54% பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலமும் கிடையாது. இன்னைக்கு பல பேர் சொன்னாங்க, சுரேஷ் சொன்னார், வள்ளுவம் படிக்கலையா, அவ்வை படிக்கலையா? வள்ளுவம் படிச்சான், அவ்வை படிச்சான். உன் அப்பா படிச்சானா? உன் பாட்டம் படிச்சானா? உன் முப்பாட்டம் படிச்சானா? உன் கூட்டம் படிச்சானா? இது ஈழத்தின் இறுதி போராட்டத்தை கொண்டு அரசியல் நடத்துகிற பிச்சை எடுக்கிற பிரச்சனை அல்ல. நாங்க ஒன்ன போல எத்தனையோ அப்பனெல்லாம் பார்த்திருக்கோம். நடைமுறை வச்சு பார்க்கணும். இந்த நாட்டை ஆண்டு எந்த தலைவர் இந்த மக்களை படிக்க சொன்னான்? இந்த நாட்டை ஆண்டு எந்த அரசர் படிக்க சொன்னான்? இந்த நாட்டை வெள்ளைக்காரன் 147 வருஷம் ஆண்டான். வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் கல்வி. நம்ம ஒருத்தனுக்கு நன்றி சொல்லலன்னா வெள்ளைக்காரனுக்கு தான் காலத்திற்கு நன்றி சொல்லணும். அவன்தான் நம்மளை பள்ளிக்கூடத்தில் படுறான்னா. நாட்டை ஆண்ட மண்ணு எவன் படிக்க சொன்னா? பல மண்ணு ஆண்டான். டெல்லி சுல்தானியர்கள் 350 வருஷம் ஆண்டிருக்கான். மராத்திய மன்னர்கள் 179 வருஷம் ஆண்டிருக்கான். நாயக்க மன்னர்கள் 250 வருஷம் ஆண்டிருக்கான். ஆற்காடு நவாப்புங்கிறவே இந்த சென்னை உட்பட்ட பகுதிகளிலே 110 வருஷம் இருக்கான். இவர்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழே, ராஜேந்திர சோழே, சேர மண்ணு, பாண்டிய மண்ணு, பல்லவ மண்ணு, பலவராண்டான். எந்த மண்ணுனாவது பள்ளிக்கூடம் கட்டானா? ஒரு ஆள் சொல்லுங்க. நம்ம சொல்ல ராஜராஜ சோழே பெருமையா பேசுவான், சோழ பரம்பரைமா. முதலிலே பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பிற்கு பலியான முதல் அரசன் ராஜராஜ சோழன் தான். முதல்ல பாப்பானுக்கு அடிமையான அவன் தான். ஏன் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல பெரிய கோயிலை கட்டிவிட்டா நாட்டுல புரட்சி வந்துருமா? மாற்றம் வந்துருமா? ராஜராஜ சோழன் பள்ளிக்கூடம் கட்டானா? பார்ப்பன அடிவரடியாக, பார்ப்பன கைக்குழியாக, பார்ப்பன காலை நக்கக்கூடியவனாக ஆட்சி அரசாட்சி நடத்தினான். இல்லன்னு சொல்லுங்க. ராஜராஜ உயிரோடு இருக்கும் போது பையன் ராஜேந்திர சோழனுக்கு முடிச்சுனா, ராஜேந்திர சோழன் படையெடுத்து போனா, படையெடுத்து போய் அங்க இருந்த பாப்பான அழைச்சிட்டு வந்து கங்கை நதிக்கரையில் பாப்பான கொண்டு வந்து காவேரி நதிக்கரையில அக்கரகாரத்தை வச்சான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அக்கரகாரம் எங்க தெரியுமா இருக்கும்? காவேரி படுகிறது தான் இருக்கும். வச்சது மட்டும் இல்ல, அந்த பார்ப்பனர்களுக்கு 2840 கிராமத்தை தானமா எழுதி கொடுத்தான். 1 கிராமம் 2 கிராமம் இல்லை, 5-10 கிராமம் இல்லை, 100-200 இல்லை, 2840 கிராமம். நான் ஊரு பேரே சொல்றேன்.
2840 கிராமம் அமெரிக்கா, ஜப்பான், சைனாவில் இல்லை. ஊரை தெரிஞ்சுக்கணுமா? சதுர்வேதி மங்கலம். மங்கலம் மங்கலம் எந்தெந்த ஊரு பேரெல்லாம் முடியுதோ அத்தனை ஊரை மண்ணை பாப்பாடு கழுவி நீடாமங்கலம், அத்தோரமங்கலம், சேந்தமங்கலம், குளமங்கலம், ஆர்எஸ் மங்கலம், தலையமங்கலம், கொத்தமங்கலம், கீரமங்கலம் இப்படிதான் கொடுத்தோம். 2840 கிராமம். ஒரு முறை மண்ணை தஞ்சாவூர்ல புரட்டு கும்பகோணத்தை நோக்கி நடைபயணம் போறோம். போயிட்டே இருக்கான். இரவாயிடுது. பாபநாசம் ஒரு ஊர்ல தங்கியாரான். காலையில் எழுந்திருச்சு சாப்பிட்டு தாம்பூலம் தெரிவித்து கொண்டு வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு நம்ம மண்ணை நடைபயணத்தை மேற்கொள்ளலாம். நடைபயணத்தை மேற்கொள்ளும் போது தஞ்சை மாவட்டத்திலே சாப்பிட்ட பிறகு வெத்தலைப்பாக்கு போடுறது என்பது பழக்கம், வழமை. நடைபயணத்தை மேற்கொள்ளலாம். அப்ப எழுத்தாப்புல ஒரு ஐயர் வர்றார். நம்ம மண்ணையை பார்த்து கோபமா முறைச்சிட்டு ஓரமா ஒதுக்கி போனார். உடனே மண்ணை கேட்டான், ஏன் சமையல் பார்த்து கோபமா முறைச்சு போறியா? ஐயர் சொன்னார், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இந்த ஏகாதேசி. ஏகாதேசி இன்னைக்கு விரதம் இருக்க வேண்டிய நீ விரதம் இல்லாம சாப்பிட்டு தாம்பலம் தெரிவித்துக் கொண்டு எனக்கு நேரம் வரேன்னா உனக்கு எவ்வளவு துமுறு இருக்கும், உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். கேட்கிறோம் யார் தெரியுமா? பண்டார பரமேஷ் பேர். யார பார்த்து கேட்கிறான்? மண்ணனை பார்த்து. மண்ணன் கேட்டான், சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா? உடனே மண்ணன் சொன்னா, அது பாப்பா சொன்ன பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்னா 108 பிராமணர்களுக்கு 108 வீடும் 108 ஏக்கர் நிலமும் 108 பசுமாடு கொடுத்து அந்த ஊருக்கு முத்தமதான புறம் அப்படின்னு பேர் வச்சு கொடுத்தான். தோசை நீங்க முடான்னா முட்டாப்பை மண் அப்படி ஒரு ஊரை உருவாக்கணும். அந்த ஊர்ல தான் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அங்கதான் பிறந்தாருன்றான். ஊரே எழுதி கொடுத்தான். வேற என்ன பண்ணா? இப்ப கேட்கல, ராஜராஜ பள்ளி ஒரு கட்டளையா கட்டினா? எங்க கட்டினா? ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே நாகப்பட்டினம் ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டினான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு சமஸ்கிருத கல்விகள். அந்த பள்ளிக்கூடத்துல மொத்தம் படிச்சவன் 257 பேரு. 7 பேர் ஆசிரியர், 250 பேர் மாணவர், 257 பேர் பார்ப்பான். காவிரி பார்க்க ஒரு ஊரு 420 பேர் படிச்சான், 420 பேர் பார்ப்பான். திருமூலம்னு ஒரு ஊரு 370 பேர் படிச்சான், 370 பேர் பார்ப்பான். நம்மால் ஒருத்த கூட படிக்கல. 1610 மதுரையில 10,000 பேர் படிக்கிறான், 10,000 பேர் பார்ப்பான். ஒரு ஆள் கூட நம்மால் இல்ல. நெபுலிங்கிற பாதிரியா கடித மூலமா பதிவு பண்றான். அதனாலயே நம்ம பாட்டேன், முப்பாட்டேன், கொல்லு பாட்டேன், கூட்டம் படிக்கல. இன்னைக்கு இவங்க புதுசா வந்திருக்கா. என்ன தெரியுமா? படிப்பா முக்கியம். மாடு மேய்ப்போம். மாடு மேய்ப்பதையே நான் அரசு தொழிலாக உருவாக்குவேன். மாடு மேய்க்கிறது இதுதான் பார்ப்பன புத்திக்கு அடிமையாகி இருக்கிறவர்கள். பாப்பா பல ரூபத்தில் வருவான். பார்ப்பன அமைப்பு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சிவசேனா, ஜனகல்யாண், ஜனஜாகரன், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இப்படி பல பேர் இருக்கும். இந்த அமைப்பில் சேர்ந்ததுதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு அமைப்பாகவும் இணைந்திருக்கிறார்கள். ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்ப என்ன கையை தூக்கி விட்டா உயர்த்தி விட்டா போதுமா? இளைஞர்களை கண்ணுங்கள போனா நண்பர்களே காயடிக்கப்பட்டவர்களாக, இளைஞர்களுக்கு மொழி, இனம், பண்பாடு, உரிமைகளை பற்றி கவலை கொள்ளாமல் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டு அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலின் பிற்போக்காளர்களை நாம் பார்க்கிறோம். நான் யாரு பேரும் சொல்ல விரும்பல. ஏன் தெரியுமா? சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. ஆனா அவருக்கு எப்படி பேசுவான்? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாரும் டாக்டர் படித்து விட்டால் நர்ஸ் வேலை பார்க்கிறது யாரு? எல்லாரும் நர்ஸ் படித்து விட்டால் கம்பவுண்ட் வேலை பார்க்கிறது யாரு? எல்லாரும் கம்பவுண்ட் வேலை படித்து விட்டால் கூட்டு வேலை பார்க்கிறது யாரு? இப்படி கேட்கிறாருனால அதுக்கு நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் இவங்களை இயக்குது. அதற்கு அடிமையாயிட்டாங்க. இப்ப ஒண்ணு கேட்கிறோம், என்ன கேட்கிறாங்க? திராவிடம். திராவிடங்கிற சொல்லே தமிழ் அகராதியில இல்ல. திராவிடங்கிற சொல்லே தமிழ் இலக்கியங்களில் இல்ல. சங்க இலக்கியத்தில் உண்டா? ஒன்று கேட்கிறார். திராவிடங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் உண்டா? சங்கங்கிற சொல்ல சங்க இலக்கியத்தில் கிடையாது. சங்கங்கிற சொல்ல சங்க இலக்கியத்தில் கிடையாது. சங்கங்கிற சொல்ல மட்டும் இல்லையா? திருக்குறள்ல தமிழ்ங்கிற எழுத்து கிடையாது. தமிழ்ங்கிற சொல்ல திருக்குறள் உண்டா?
கிடையாது. அதனால திருக்குறள் தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த பைத்தியக்காரங்க பொண்ணா சேர்ந்திருக்கான். இப்ப இவர் யார் என்ன சொல்லுவார் தெரியுமா? இளைஞர்களை கூட்டி வச்சு என்ன சொல்றாருன்னா, நான் யார் தெரியுமா? சேக்குவாராவுக்கு பாடம் நடத்தியவர். இவர்தான் சேக்குவாராவுக்கு பாடம் நடத்தினா. என்ன பண்ணா, சேக்குவாரா மருத்துவ படிப்பு படித்தார். படித்து விட்டு தொழு நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடத்துல போய் நான் தான் ஏன் தொழு நோயாளிகளுக்கு மருத்துவம் என்ற ஒரு புரட்சியாளரை மாறிட்டு சேக்குவாராவை அழைத்துக் கொண்டு வந்து நான் பிடல் காசு இடத்துல சேர்த்து விட்டேன். அவர் சொல்லுவார், பிடல் காசோ கியூபா புரட்சி நடத்தி வெற்றி பெற்ற பிறகு ஒரு மந்திரி பதவி கொடுத்தார். நான் தான் சொன்னேன் மந்திரி பதவி ராஜினாமா பண்றான்னு சொல்லிட்டு பிடல் நண்பர்கள் சேக்குவாராவை அழைத்துக் கொண்டு நான் பொலிவாவுக்கு போனேன். பொலிவாவுக்கு போகும்போது ஆடு மேய்க்கிற ஒரு பெண் காட்டி கொடுத்த உடனே சேக்குவாராவை சுட்டு விட்டார். என்னை காட்டி கொடுக்க பார்த்துச்சு. நான் என்ன உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். என்ன அதை காப்பாத்தி விட்டுச்சு. அங்கே இருந்து புறப்பினா இங்க பண்ண தெரியுமா? அங்கே இருந்து புறப்பினா அமெரிக்காவில் இரட்டை கோபுரத்தை எப்படி இடிப்பதுன்னு பின்லேடனுக்கு நான் தான் பாடம் நடத்தினேன். அதெல்லாம் இடிச்சு முடிச்ச பிறகு அங்கே இருந்து புறப்பினா தென்னாப்பிரிக்காவுக்கு போய் நெல்சன் மண்டேலாவை கூப்பிட்டு நீ தாண்டா ஆட்சி அமைச்சர்னு சொன்னேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருந்து புறப்பினா வவுனியாவுல போய் இறங்கினேன். வவுனியாவில் இறங்கிய போதுதான் ஒரு போட்டு, பெரிய போட்டு நின்றுச்சு. ஆம ஓடால் செய்யப்பட்ட போட்டு. அந்த போட்டு அழைச்சிட்டு போனாங்க. நான் போய் இறங்கின உடனே எந்த ஆம ஓட்ட போனோமோ அந்த ஆம கறியையே எனக்கு சோறா பரிமாறினாங்க. நான் எல்லாம் சாப்பிட்டேன். இட்லியை உடைச்சா கரியா கொட்டுது. நான் கேட்கிறேன், விடுதலை புலிகள் என்ற அமைப்பு தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்துச்சு உனக்கு தெரியுமா? நான் சவால் விட்டு கேட்கிறேன், தமிழ்நாட்டுல விடுதலை புலிகள் அமைப்பு எந்த இடத்துல இருந்துச்சு உனக்கு தெரியுமா? சொல்ல தெரியுமா? இந்த அமைப்புகள் இந்த மண்ணிற்கு வந்த போது உனக்கு முதல்ல முகவரி உண்டா? இந்த அமைப்பை பற்றி நீ பேசுவது உண்டா? இந்த அமைப்புகளுக்கு உதவி செய்வது உண்டா? இந்த அமைப்புகளை ஆதரித்தது உண்டா? இந்த அமைப்புகளை பாதுகாத்தது உண்டா? எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு இத வச்சு புடைப்பு நடத்தலாமான்னு நினைக்கிறான். இந்த அரசியல் வேடதாரிகளை மக்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரையும் திராவிடர் இயக்கத்தையும் கொச்சைப்படுத்துவதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ் தேசியம் என்பதை சொல்லி திராவிட பேரினத்தினுடைய வரலாற்று சூழல்களை இந்த மண்ணில் குழி தோண்டி புதைக்கணும். இதற்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசிய ஆளுநர் நாங்க பார்த்திருக்கோம். பெரியார் காலத்தில் தமிழ் தேசியம் பேசியவர் தான் மறைமேலடிகள், தமிழ் தேசியம் பேசியவர் தான் மாப்போசி, தமிழ் தேசியம் பேசியவர் தான் ஆதித்தனார். கடைசியில இந்த 3 பேருக்கும் நண்பர்களை பேரும் புகழும் பிச்சையாக கொடுத்தது திராவிடர் இயக்கம் என்பது நீங்க மறந்துடக்கூடாது. மாப்போசிக்கு மேலவை உறுப்பினர்கள் பிச்சையை போட்டது திராவிடர் இயக்கம். ஆதித்தனாருக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தது திராவிடர் இயக்கம். இன்னும் சொல்ல போன நண்பர்களே, மறைமேலடிகளுடைய எழுத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் தூக்கி எறிஞ்சான். அது மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்த்தது திராவிடர் இயக்கம். இவ்வளவு மாற்றங்களை இந்த இயக்கம் உருவாக்கியது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஒரு வேடதாரிகளாக அடுத்த தலைமுறையினரை காயடிக்கப்பட்டவர்களாக உருவாக்குகிற வேலையை தொடங்கி இருக்கிற போது மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. நோக்கம் என்பது எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் உத்தியோகத்துக்கு வரணும், எல்லோருக்கும் விகிதாச்சார தன்மையில் வாய்ப்பு கிடைக்கணும். அப்படி பெரியார் போராடியதனால் தான் கல்வி வாடை என்பது நமக்கு கிடைத்தது. நம்ம பெற்றோம். இந்த சொன்னாங்களே பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தது 9 ஆண்டு காலம். 9 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சர். 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் தான் ராஜாஜி மூடிய 6200 பள்ளி அல்ல 14000 பள்ளிக்கூடங்களை நாடு முழுவதும் காமராஜர் திறந்தார். காமராஜர் போய் ஒரு பாப்பா கேட்டான், பள்ளம் படிச்சுட்டான்னா பழையம் படிச்சுட்டான்னா எங்க தகுதி திறமை என்ன வருதுன்னா, அப்பதான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், நான் ஒரு பறையனை படிக்க வச்சு டாக்டர் ஆகினேன். நான் டாக்டர் ஆகின பறைய மூச்சு போட்டு எத்தனை பேர் செத்தான். நான் ஒரு பல்லனை படிக்க வச்சு என்ஜினியர் ஆக்கினேன். அவன் கட்ட பாடம் எத்தனை இடிச்சு கணக்க காட்டு, ஓ வேலையில ஓதுதல் ஓதுவித்தல், ஓ வேலை பண்ணி பாடுறா படிக்கிற படிக்கிறார். அந்த காமராஜர் தான்
முதலமைச்சராக இருந்த போது ஒரு முதலமைச்சருக்கு 5 மருத்துவர்கள் விஷயத்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் காமராஜர் இடத்துல வரப்பட்ட விண்ணப்பம் 400 விண்ணப்பம். 400 விண்ணப்பத்தை கொண்டு வச்சா 5 பேருக்கு நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த 4 விண்ணப்பத்துல 5 பேர் எடுத்து கொடுங்கன்னா 10 நிமிஷத்துல 4 விண்ணப்பத்தை பிறகு காமராஜர் 5 விண்ணப்பத்தை எடுத்து கொடுத்து இந்த 5 பேருக்கு டாக்டர் சொல்றாங்க. அதிகாரி அதிர்ந்து போய் கேட்டான், 10 நிமிஷத்துல எப்படி எடுத்தீங்கன்னா காமராஜர் சொன்னார், 400 விண்ணப்பத்தை நான் புரட்டினேன். 400 விண்ணப்பத்தை புரட்டுகிற போது தந்தை கையொப்பம் என்ற இடத்தில் எவனெல்லாம் கை நாட்டு வச்சிருந்தானோ அந்த கை நாட்டுக்கு பொருள் தான் டாக்டர் வரணும். கை நாட்டுக்கார பிள்ளை டாக்டர் உரிய இது காமராஜர் முதலமைச்சர் 1957 தந்தை பெரியார் ஒரு போராட்டம் அறிவித்தார். என்ன போராட்டம் தெரியுமா? சாதியை பாதுகாக்கிற இந்திய அரசியல் சட்ட பிரிவுகள் கொளுத்தப்படவில்லை. 57 பெரியார் போராட்டத்தை அறிவிச்சார். திமுக முதல்ல 57 தான் தேர்தலை சந்திக்குது. முதல் தேர்தலில் திமுக 15 இடத்தில் வெற்றி பெறுது. சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி வரிசையில் திமுக உட்கார்ந்திருக்கு. பெரியார் போராட்டத்தை அறிவிச்சார். பெரியார் போராட்டத்தை அறிவிச்சப்ப பார்த்தா சட்டத்துல பெரியார் இந்த சட்டத்தை கொடுத்தனா என்ன தண்டனை கொடுக்கிறதுன்னு சட்டத்துல இல்லை. பெரிய வேடிக்கைன்னா சட்டத்தை எழுதினவங்களுக்கு பெரியார் ஒருத்தர் வருவார், இப்படி சட்டத்தையே கொளுத்துவார்னு தெரியாது. நீங்க கேட்கலாம், அம்பேத்கர் உருவாக்கின சட்டம் இல்லையா? உண்மைதான். சட்ட வரைவு குழுவுக்கு தான் தலைவர் அம்பேத்கர். அந்த குழுவுல இடம்பெற்றவங்க யார் தெரியுமா? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், பி கிருஷ்ணமாச்சாரி, கோபால்சாமி ஐயங்கார், முன்சிப்புங்கிற வடநாட்டு பார்ப்பான், முகமது சாதுல்லாங்கிற ஒரு இஸ்லாமியர். நான் சொன்ன இத்தனை பேர்ல 4 பேர் பார்ப்பான். ஒரே ஒருவர் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியா முகமது சாதுல்லா. அம்பேத்கர் ஒருத்தர் தான். அதனால அம்பேத்கர் சொன்னார், நான் எண்ணிய எண்ணங்களை என்னால் இந்த சட்டத்தில் எழுத முடியவில்லை. ஒருவேளை இந்த சட்டத்தை கொளுத்துங்கிற நிலை வந்தால் நானே கொளுத்து வேண்டாம், நானே கொளுத்து வேண்டாம். அப்ப பெரியார் கொளுத்த போறேன்னு அறிவிச்சார். தமிழ்நாடு சட்டமன்றத்தை காமராஜர் கூட்டார். பெரியார் சொல்றார், நான் முதலமைச்சருக்கு சொல்றேன், உங்களுக்கு அவகாசமும் தர்றேன். இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற இந்த பிரிவுகளை நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு நீங்க சொன்னா நான் போராட்டத்தை நிறுத்தியாங்க. இல்லைன்னா போராட்டம் நடத்த போறேன், கொளுத்த போறேன். சரி, கொளுத்துல என்ன தண்டனை கொடுக்கிறது? இல்லை. ஐயா சொல்றார், மீண்டும் அவகாசம் 15 நாள் தரேன். ஒரு சட்டத்தை உருவாக்கிக்க, அதுக்கப்புறம் கொளுத்துறேன். உலகத்திலேயே அரசாங்கத்திற்கு அவகாசம் கொடுத்து சட்டத்தை உருவாக்கிக்க சொல்லி போராட்டம் நடத்திய ஒரே தலைவர் பெரியார் ஒருவர் தான். ஒண்ணு அரசாங்கம் வேக வேகமா சட்டத்தை உருவாக்குறார். அமைச்சரவையை காமராஜர் கூப்பிட்டார். சட்டமன்றத்தில் எல்லாம் உட்கார்ந்துட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த கல்யாண சுந்தர் என்பவர் எழுந்து காமராஜரை பார்த்து கோபமா பேசுறார். உங்கள் ஆட்சியில் ஆங்கிலம் போல் வச்சுது, ஆங்கில அதிகாரம் செலுத்துது, எங்களால் ஏற்றுக்க முடியாது எல்லாம் பேசுறார். இதுக்கெல்லாம் காமராஜர் பதில் சொல்றார். சொல்லிட்டு வந்த கல்யாண சுந்தர் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் அவர்களே, பெரியார் சட்டத்தை கொளுத்த போகிறேன் என அறிவித்திருக்கிறார். ஒருவேளை சட்டத்தை பெரியார் கொளுத்துனா அவருக்கு அரசாங்கம் சாதாரணமா தண்டனை கொடுக்க கூடாது. யார் கல்யாண சுந்தரம் சொல்ற, சாதாரணமா கொடுக்க கூடாது. பெரியாரை அடைப்பதற்குன்னு தனியாக ஒரு பிரத்யேக கூட்டணி உருவாக்குங்க. இரும்பால் செய்யப்பட்ட கூட்டை உருவாக்கி 30 ஆண்டு காலம் பெரியார சிறையில கூட்டணும். அவர் பேசுறார். அடுத்து அண்ணா பேசணும். அண்ணாவுக்கு வாய்ப்பு. அண்ணா சொல்றார், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பெரியாரை கைது செய்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? பெரியார் வயதானவர் என்பதற்காக அல்ல. நீங்கள் எல்லாம் பெரியாரை தூரத்தில் இருந்து பார்த்தவர்கள். நான் பெரியாரை அருகில் இருந்து பார்த்தவன். நான் பெரியார் சிரிச்சும் பார்த்திருக்கேன், பெரியார் அழுதும் பார்த்திருக்கேன். சிரிச்சும் பார்த்திருக்கேன், அழுதும் பார்த்திருக்கேன். வயிறு குலுங்க குலுங்க பெரியார் சிரிச்சிருக்கார். பெரியார் கதறி கதறி அழுது இருக்கிறார். ஆனா பெரியார் சிரிச்சு பார்த்தனா, பெரியாரை அழுது பார்த்தனா,
பெரியார் பயந்து என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. 30 ஆண்டுகள் 300 ஆண்டு சிறை என்றாலும் பெரியார் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார். முதலமைச்சர் அவர்களே, பெரியார் இடத்துல கலந்து பேசுங்கள், ஒரு முடிவுக்கு வாருங்கள். யார் சொல்றா? என்ன பேசுற? தானாடா விட்டாலும் தசையாடும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் காமராஜர் ஆட்சி காலம் கல்வி, தொழில்துறை, அணைக்கட்டுகள் பல புரட்சி உருவாக்கினார். பெரியார் காமராஜரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார். காமராஜருக்கு பிறகு அண்ணா முதலமைச்சராக வந்த அண்ணா 2 வருஷம் கூட முதலமைச்சர் இல்லை, 1 வருஷம் 11 மாதம் தான் முதலமைச்சர். பெரியார் எண்ணங்களை எல்லாம் சாதனையை செய்தார். இப்படி பல பேர் சாதனைகள் படைத்தார். கலைஞர் முதலமைச்சராக வந்து சரித்திரத்தை படைத்தார். இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வந்திருக்கார். இன்னைக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, இந்திய அரசியலை தமிழ்நாட்டில் அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு இயக்கக்கூடியவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். அண்ணாவை விட, கலைஞரை விட வேகமான வீச்சு பாட்டு இன்னைக்கு இருக்கு. இப்ப இந்தியாவுல பல பிரதமரை பார்த்திருக்கோம். உங்களுக்கு நான் உதாரணம் சொன்னேன். பெரியார் காங்கிரஸ் வெளியேறும் போது என்ன தெரியுமா சொன்னார்? காந்திய ஒழிப்பேன், காங்கிரஸ் ஒழிப்பேன். பெரியார் சொல்லிட்டு தான் வந்தார். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சிறப்பு? இன்னைக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற நண்பர்களே, கார்கேயில் இருந்து ராகுல் காந்தில இருந்து இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி வெளிப்பட ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? இந்த தேர்தல் 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் 2 தலைவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் 2 தத்துவத்திற்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல். பெரியாரின் சமூக நீதி தத்துவமும் RSS நண்பர்களே இந்துத்துவ தத்துவத்திற்கு இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என ராகுல் காந்தி வெளிப்பட அறிவிச்சிருக்கார். இன்னைக்கு இந்தியாவில் பல பிரதமரை பார்த்திருக்கோம். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 14 வருஷம் ஒரு பிரதமராக இருந்தார். நேரு பிரதமராக இருந்த போதுதான் சோசியலிச நாடாக நாட்டு உருவாக்கணும் நேரு நினைத்தார். நேரு பிரதமராக இருந்த போதுதான் கிட்டத்தட்ட 33 பொதுத்துறை நிறுவனங்களை அவர் உருவாக்கினார். நேரு பிரதமராக இருந்தப்பதான் IIM போன்ற நிறுவனங்கள், கல்வி சாலைகள் உருவாக்கப்பட்டன. இத நான் சொல்லல, இது சொல்றது யாருன்னா, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற ஒருத்தர். உலகத்தில் அதிகமா சம்பளம் வாங்குறாள் யார் தெரியுமா நண்பர்களே? சுந்தர் பிச்சை. அந்த சுந்தர் பிச்சை சொல்றார், நேரு பிரதமராக இருந்த போது 3000 கோடியில் IIM போன்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்காமல் ஒரு சிலையை உருவாக்கி இருப்பாரையானால், இந்த சுந்தர் பிச்சை ஏதாவது ஒரு கிராமத்தில் நான் பக்கோடா போட்டுக் கொண்டுதான் இருந்திருப்பேன். நேரு பிரதமராக இருந்தார். அவருக்கு பக்கவாதம் வந்து நேரு மறைந்த பிறகு இடைக்கால பிரதமராக வந்தவர் நந்தா. நந்தாவுக்கு பிறகு பிரதமராக வந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அவர் 5 வருஷம் கிடையாது, அவர் 2 வருஷம் தான் இருந்தார். ரஷ்யா போகும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு பிரதமராக வந்தவர் இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு பிறகு மொராஜி தேசாய். மொராஜி தேசாய்க்கு பிறகு சரண் சிங். சரண் சிங்க்கு பிறகு மீண்டும் இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு பிறகு நண்பர்களே ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்திக்கு பிறகு VP சிங். VP சிங்க்கு பிறகு சந்திரசேகர். சந்திரசேகருக்கு பிறகு ஐக்கிய குஜராலுக்கு பிறகு தேவகவுடா. தேவகவுடாவுக்கு பிறகு நரசிம்மராவ். நரசிம்மராவுக்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பேயி. அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு பிறகு மன்மோகன் சிங். மன்மோகன் சிங்குக்கு பிறகு நண்பர்களே இன்றைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. இத்தனை பிரதமரை நான் பார்த்தேன். இத்தனை பிரதமர்ல நரேந்திர மோடிங்கிற இன்றைய பிரதமர். இன்றைய பிரதமரை யாரோடு ஒப்பிட முடியும்? ஒப்பிடலாம் அப்படின்னா, உலகத்தில் கொடுங்கோலன் என சித்தரிக்கப்பட்டவர்கள் முசோலினி, ஹிட்லர்,
இடியாமின். இந்த இடியாமின்கிற யாருன்னா மனித மாமிசத்தை பிச்சு பிச்சு சாப்பிட்டுவேன் இடியாமின்கிறவன். இந்த ஹிட்லர்ங்கிற ஒரு நாளைக்கு 10,000 பேரை படுகொலை செய்யணும், அதற்காக கொலை கருவியை கண்டுபிடிச்சவன். இப்ப ஹிட்லரையும் மோடியை மட்டும் இந்த தேர்தல் நீங்க ஒப்பிடுங்க, ஒன்னும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஒப்பிடுங்க சொல்றேன். ஹிட்லர் கடைசியாக சந்தித்த தேர்தல் 1933. ஹிட்லர் சந்தித்த கடைசி தேர்தல் 1933. 33 தேர்தலிலே ஹிட்லர் என்ன தெரியுமா அறிவிச்சான்? ஒரே நாடு ஒரே தேர்தல். முதலில் அறிவித்தவன் ஹிட்லர் தான். ஹிட்லருக்கு பிறகு அதை அறிவித்திருப்பவர் யாருன்னா நரேந்திர மோடி தான். அதே ஹிட்லர் 33 என்ன அறிவிச்சான்? நண்பர்களே, சிஏஏ குடியுரிமை சட்டம் யூதர்கள் நாடற்ற மக்களாக உருவாக்கணும் ஹிட்லர் கொண்டு வந்தான். நரேந்திர மோடியும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்துதான் தேர்தலை சந்திக்கிறார். ஹிட்லர் என்ன பண்ணா? தன்னை எதிர்த்து நின்ற கட்சிகள், சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஜனநாயக பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, எல்லா அமைப்பு தலைவர்கள் கைது பண்ணி ஜெயில போட்டான். இவர் என்ன பண்ணார்? பல மாநில முதலமைச்சர்கள் பிடிச்சி ஜெயில போட்டுதான் தேர்தல் சந்தித்தார். பணக்காரர்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ஹிட்லர் தேர்தல் என்ன. இப்ப இவங்க தேர்தல் பத்திரங்கிற பேர்ல பணத்தை வாங்கிட்டு தான் தேர்தல் சந்திக்கிறான். ஒண்ணு ஒப்பிடலுக்கு ஒண்ணும் பெரிய அளவு இல்லை. ஆனா நீங்க வேணா எழுதி வச்சீங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் ஆட்சி அமைக்க போவது இந்தியா கூட்டணி தான் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகிவிட்டது. எதனாலதான் மோடி பதறான்? என்ன சொன்னார்? நாடாளுமன்றத்தில் பேசும்போது மோடி சொன்னார், 400 இடத்துல ஜெயிப்போம். எதிர்கட்சி வரிசையில கூட நீங்க உட்கார முடியாது, அலமாரியில உட்கார்ந்து பார்க்கலாம்னா. ஆனா இன்னைக்கு எடுத்துமே சொல்றார், இந்தியா கூட்டணி வச்சு பெற்றால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் மாறுவார்கள். பயம் எங்க திரும்ப வந்திருக்கு? ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னவர் 400 இடத்துல ஜெயிப்பேன்னு சொன்னவர், எதிர்கட்சி வரிசையில கூட உட்கார முடியாதுன்னு சொன்னவர், இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ஆண்டுக்கு ஒரு பிரதமரா, ஒரு மாதத்துக்கு ஒரு பிரதமர் மாறட்டிய. எங்களுக்கு நிலையான பிரதமர் தேவையில்லை, நல்ல பிரதமர் தான் இந்தியாவிற்கு தேவை. ஆனா இனி பயத்துல இருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க எழுதி வச்சீங்க, பிஜேபி 120 இடத்துக்கு மேல வெற்றி பெறார். ஒரு யாருக்கு சந்தேகம் வேண்டிய அவசியம் இல்லை. 120 இடத்துக்கு மேல பிஜேபி ஜெயித்தார். 420 இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்பது இன்னைக்கு உறுதியாகி போச்சு. ஏன் தெரியுமா? வடகிழக்கு மாநிலத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்காது இருக்கான். வடகிழக்கு மாநிலத்துல ஹரியானா, பஞ்சாபுக்குள்ள பிஜேபி கொடியேற்கப்படாதான். ஹரியானா, பஞ்சாப்ல பிஜேபி கொடியேற்கப்படாதுதான். இப்ப ராகுல் காந்தி இமேஜ் கூடுது, வளர்ந்து போகுது. தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்தார் பிரதமர், 8 முறை வந்தார். விஸ்கி விஸ்கின்னு வந்தாரு. ஒரு படத்துல கூட வடிவேல் அழகா சொல்லுவார், நகைச்சுவை வடிவேல் சொல்லும்போது சொல்லுவார், வேடிக்கையா பேசும்போது சொல்லுவார், அது பொண்ணை பார்க்க வரும்போது அப்படி எப்படி கூப்பிடுவார், மாமா வந்திருக்காகோ, சித்தப்பா வந்திருக்காகோ, பெரியப்பா வந்திருக்காகோ, வாமா மின்னல் அப்படி பாரு, படிச்சுன்னு ஒரு ரூபம் போகும். அடுத்து அதே சொல்லுவார், படிச்சுன்னு ஒரு ரூபம். அதே போல 8 முறை பொசுக்குன்னு வந்தார். சென்னையில மழை பெஞ்சப்ப வரல, தூத்துக்குடியில மழை பெஞ்சப்ப வரல, ஒக்கி புயல் வந்தப்ப வரல, வர்தா புயல் வந்தப்ப வரல. இப்ப விஸ்கின்னு வந்தார். ஆனா ராகுல் காந்தி ஒரே ஒரு முறையே வந்தார், ஒரே முறை தான் வந்தார். இந்த ரோட்ல இருக்கிற காம்பவுண்ட் இருக்கிற கட்டை, அந்த கட்டையில உட்கார்ந்து ஏறி இறங்கினார். முடிஞ்சு போச்சு. ஒரே நாள் இந்த கட்டையில ஏறி உட்கார்ந்து இறங்கினதான். ஸ்வீட் ஸ்டால்ல போய் 1 கிலோ ஸ்வீட் வாங்கினார், அதோட அவுட்டு, குடிச்சு போயிட்டார். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க செய்தி பார்த்திருக்கலாம், ராகுல் காந்தி ஒரு சலூன்ல போய் முடித்திருத்தம் செய்கிறார். ராகுல் காந்தி முடித்திருத்தம் செஞ்சதை சமூக வலைதளங்களில் இன்னைக்கு பார்த்து வச்சிருக்கோம்னா 10 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இது 10 லட்சம் பேர் லைவ் பார்த்திருக்கான். மோடி வாரணாசியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தார். எத்தனை பேரை பார்த்திருக்காங்கன்னா 3 லட்சம் பேர் தான் பார்த்திருக்காங்க. ராகுல் காந்திக்கு 10 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு வடநாட்டு இளைஞர்கள் என்ன கேட்கிறாங்கிறது அண்மையில ஒரு கருத்து கணிப்புல ஒரு அழகா வடநாட்டு பத்திரிகை சொல்லியிருக்க. என்ன தெரியுமா? ராமர் கோயில் கட்டியதை வைத்து மோடி ஓட்டு வாங்கலாம் நினைச்சார். 8% தான் அதை வரவேற்கிறாங்க. மீதி 92%
கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு வேலை கிடைக்குமா? கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு படிப்பு கிடைக்குமா? கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா? கோயில் கட்டினத்தினால எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலை இன்னைக்கு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு, பயத்தை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நண்பர்களே, அண்ணாவை விட, கலைஞரை விட தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும் என்பதற்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பிரதமரை தீர்மானிப்பார். அதிலே இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த மாற்றங்கள் கணிந்து வருகிற போதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டாடுகிற தன்மையில் நம்முடைய தலைவர், வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் இந்த வீழ்ச்சி தன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். சுயமரியாதை இயக்கம் செய்த கள புரட்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். திராவிட இயக்கத்தை சாதித்திருக்கிற சாதனைகளை இளைய தலைமுறையினருக்கு உணர்த்தணும். அதற்காகத்தான் திராவிடர் கழகம் இந்த பரப்புரைகளை நாடு முழுவதும் நடத்துது. நீங்க எங்களுடைய தலைவர் வீரமணிக்கு வயது 91. 91 வயதில் 81 ஆண்டு காலம், உலக வரலாற்றில் 81 ஆண்டு காலம் ஒரு தலைவன் மக்கள் மத்தியிலே தினசரி பேசிக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் வீரமணியை தவிர வேறு யாரும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அப்படிக்கேற்ற தலைவர் வீரமணி நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த தலைவர் தலைமையில் தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நண்பர்கள் பதவி, பட்டம், ஆட்சி, அதிகார தன்மைகளை துறந்து இனம், மொழி, பண்பாட்டு உரிமைகளை வென்றெடுப்பதற்கு, இழிவுகளை இந்த நாட்டில் ஒழிப்பதற்கு, சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை இந்த மண்ணில் படைப்பதற்கு களம் காணுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். எனவே நான் மதுரவாயிலே நாம் நடத்துகிற கூட்டம் என்பது தனிமனித விமர்சனத்திற்காக அல்ல, இழுத்து படித்து பேசுவதற்காக அல்ல. தமிழர்களே, நம்ம எவைகள் பிரிக்கிறதோ அவைகளை அலட்சியப்படுத்துங்கள். நம்ம எவைகள் ஒன்றாக இணைக்கிறதோ அதற்கு முக்கியத்துவத்தை தாருங்கள். இந்த உணர்வு நமக்கு வரணும். இந்த சமூக நீதி தத்துவம் இந்தியா முழுவதும் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கு சமூக நீதியை காங்கிரஸ் தூக்கி பிடிக்கிறது. காங்கிரஸ் வெளியேறுகிற போது பெரியார் ஒரே ஒரு கோரிக்கை தான் சொன்னார், 50% எங்களுக்கு கொடுங்க, 50% நீங்களே வச்சுக்கடா. அன்னைக்கு முடியாதுன்னா, தரமாட்டோம்னா, நீ காங்கிரஸ் தேர்தல் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. 50 என்பது உச்சவரம்பை தகர்த்து அதற்கு சட்ட திருத்தங்களை உருவாக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு காங்கிரஸ் அனுமதிக்கும், காங்கிரஸ் நிறைவேற்றும் சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் இன்னொரு சொல்லியிருக்காங்கன்னா மாநில சுயாட்சியை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கிறது. பொது பட்டியலில் இருக்கிற கல்வி என்பதை மாநில பட்டியலுக்கு கொண்டு செல்வதற்கு சட்ட திருத்தத்தை நாங்கள் உருவாக்குவோம் என ஒரு அரசு சொல்லுகிறது, ஒரு இன்னொரு தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. சொன்னா இன்னைக்கு நண்பர்களை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது திராவிடர் இயக்கம் என்ற தேர்தல் அறிக்கையாக அது வெளியிடுகிற போது இந்த தன்மையை நாம் உணர்ந்து பெரியாரின் கொள்கை காலம் கடந்தும் வென்று நிற்கும், வெற்றி பெறும் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கிறது. சுயமரியாதை தத்துவம் நாட்டை ஆள வேண்டும். சுயமரியாதை என்ற சொல் பெரியார் சொன்னார், உலகத்தில் அதற்கு இணையான ஒரு சொல் எந்த அகராதிலும் கிடையாது. எதை வேண்டாலும் போட்டு புரட்டி பாருங்க, தலைகளை போட்டு புரட்டி, அது இணையான சொல் கிடையாது. அதைத்தான் விபி சிங் பாலவுல மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிற போது விபி சிங் சொன்னார், சுயமரியாதை என்ன தெரியுமா? உலகத்தில் மிக உயர்ந்த சாதனமாக இருக்கிற கம்ப்யூட்டர், உலகத்தை உள்ளங்கைக்குள்ள சுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணினி, அந்த கணினியை பார்த்து நீங்க காரி துப்புனா இத மேல ஏண்டா துப்புன்னு கணினி கேட்க, கணினி பேச. ஆனா சாகர தருவாயில கிடக்கிற ஒருவனை பார்த்து காரி துப்புனா அடிக்க முடியாட்டா கூட எழுந்து வச்சு கடிக்காவது செய்வான்னா அதற்கு பேர் தான் சுயமரியாதை. அந்த சுயமரியாதை என்பது மக்களுக்கு வரணும். அதனாலதான் நாங்க கூட்டத்தில் வெளிப்படையா சொல்றோம், நோயில் சாவது பெருமை அல்ல, விபத்தில் சாவது பெருமை அல்ல, லட்சாதிபதியாக சாவது பெருமை அல்ல, கோடீஸ்வரனாக சாவது பெருமை அல்ல, எம்எல்ஏ எம்பி மந்திரியாக சாவது பெருமை அல்ல. செத்தாலும் மானத்தோடு செத்தங்கிற உணர்ச்சி ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வர வேண்டும். அந்த இளைஞர் உணர்ச்சி உருவாக்குவதற்காகத்தான் மக்கள் மத்தியிலே திராவிடர் கழகம் பரப்புரை நடத்துகிறது. இளைஞர்களே, மாணவர்களே, ஆர்ப்பரித்து புறப்படுங்கள்.
அணிவகுத்து புறப்படுங்கள். இது கொடுமை ஒழிக்கும் படை, தீய செயலை தீர்த்திடும் தீவிர படை, பட்டம் பொறுப்பா படை, பதவி நாடா படை, பெரியாரின் பெரும்படை தலைவர் வீரமணி தலைமையிலே ஆர்ப்பரிக்கிறது. அந்த படை வரிசையில் தான் இன்றைக்கு வேலுச்சாமி போன்ற தோழர்கள், இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜனார்த்தனை போன்ற தோழர்கள், நம்முடைய பெருமைக்குரிய நம்முடன் காசியை போன்ற தோழர்கள் இந்த பகுதியிலே இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு மிகச்சிறப்பாக அந்த பணி செய்கிறார்கள். ஆவடி மாவட்டம் இன்றைக்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, மற்ற மாவட்டங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆவடி மாவட்ட தோழர்கள் ஒருங்கிணைந்து ஆற்றுகிற களப்பணியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த தோழர்களை பாராட்டுகிற அதே நேரத்தில் இந்த தோழர்கள் இன்னும் முடிவீச்சோடு வீரியத்தோடு களப்பணி ஆற்றுவோம். களத்தில் நின்று பெரியார் தத்துவத்தை வென்றெடுப்போம். ஆதிக்க தன்மைகளை தகர்த்து காட்டுவோம். கொடுமைகளுக்கு முற்றுமொழி வைப்போம். இடிவுகளை முற்றாக ஒழிப்போம். சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை இந்த மண்ணில் படைப்போம் என்ற உணர்வை மக்கள் பெற வேண்டும் என சொல்லி கூட்டம் ஏற்பாடு செய்த தோழர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.